ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேலி கொடுத்துச்சு. அதனால் பேங்க் நிஃப்டிக்குள்ளே இருக்கிற வெயிட்டேஜ் கவுண்டரில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ரொம்ப நல்ல ஒரு ட்ரேடிங்கான வாய்ப்பு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக கிடச்சிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 1434 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவில் வந்திருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 2.64% நல்ல பாசிட்டிவில் அமைஞ்சிருக்கு. ஃபைனலாக 55,981.05 க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் காலையில் ஓப்பன் ஆகும்போது நல்ல பாசிட்டிவில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா 1 மணிக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் பக்கத்தில் வந்துட்டு புல் பேக் எடுத்து நல்ல புல்லிஷாக வந்திருக்கு. அப்போது பேங்க் நிஃப்டி இந்த அளவுக்கு நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னா பேங்க் நிஃப்டிக்கு உள்ளே இருக்கிற 14 ஸ்டாக்ஸும் நல்ல புல்லிஷாக மூவ்மெண்ட் கொடுக்கணும், அதாவது பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுக்கணும். அப்போ தான் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் வரும். ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 14 ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் தான் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டு. அப்போ இந்த அளவு பேங்க் நிஃப்டி நல்ல பாசிட்டிவாக வரும்போது எந்த ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜ் அமைஞ்சிருக்கு, அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், முக்கியமாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நல்ல பாசிட்டிவில் வரதுக்கு முக்கியமான வெயிட்டேஜ் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது இன்றைக்கி கால் சைடு 1373 கான்டாக்ட் மட்டும்தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் கால் சைடு ஷார்ட் கோரிங் பண்ணது பார்த்தீங்கன்னா 6582 கான்டாக்ட் ஷார்ட் கோரிங் நடந்திருக்கு. இதுவே புட் சைடு செக் பண்ணி பாருங்கள், 6910 கான்டாக்ட் ஓஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க. கால் சைடு நெட்டாக பார்க்கும்போது 1000 சம்திங் கான்டாக்ட், புட் சைடு நெட்டாக பார்க்கும்போது 6910 கான்டாக்ட் நியூ ஓஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது கால் சைடை விட புட் சைடு 5 மடங்கு அதிகமான ஓஐ இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த ஆக்டிவ் கான்டாக்டை செக் பண்ணி பாருங்கள். 800 புட் ஆப்ஷனில் 3540 கான்டாக்டும், 780 புட் ஆப்ஷனில் 2172 கான்டாக்டும், 770 புட் ஆப்ஷனில் 785 கான்டாக்டும் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே கால் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 780 கால் ஆப்ஷனில் 417 கான்டாக்ட் இருக்குது. அடுத்து 790 கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 759 கான்டாக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 800 கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 91 கான்டாக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. ஓவரால் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கில் பார்க்கும்போது கால் சைடு 1000 சம்திங் கான்டாக்ட் ஓஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க, புட் சைடு 6000 சம்திங் கான்டாக்ட் ஓஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய வித்தியாசம். அதே நேரத்தில் 800 கால் ஆப்ஷன், 790 கால் ஆப்ஷன், இது ரெண்டுலேயும் ஷார்ட் கவரிங் ஹெவியாக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 800 புட் ஆப்ஷன், 780 புட் ஆப்ஷன், இது ரெண்டுலேயும் ஹெவியாக ஆப்ஷன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதனால் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. எப்போவுமே நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவோ அல்லது நெகட்டிவோ போகும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெயிட்டேஜ் கவுண்டர் என்ன பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் கவனிக்கணும். அப்போ வெயிட்டேஜ் கவுண்டரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணக்கல மார்க்கெட் ரொம்ப நல்லா ரேலி ஆகும். அதை நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக கண்டுபிடிச்சி ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர், அதோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும், இதை பற்றி நான் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இன்னும் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வீடியோ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.